வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ரொம்ப அழகான கதையை கேட்க போறோம். இந்த கதை நமக்கு நல்ல பழக்கங்களை கற்றுத்தரும் ஒரு கதை. ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு காலத்துல பச்சை பச்சை மரங்களும் அழகான பூக்களும் நிறைஞ்ச ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தோட பேரு சந்தோஷ கிராமம். அந்த கிராமத்துல எல்லா குட்டி உயிரினங்களும் சந்தோஷமா சண்டை இல்லாம வாழ்ந்தாங்க. அந்த கிராமத்துல ஒரு சின்ன முயல் இருந்துச்சு. அதோட பேரு பிட்டு. பிட்டு ரொம்ப நல்ல முயல். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஹாப் ஹாப்னு குதிச்சுக்கிட்டே ஓடும். பிட்டுவுக்கு ஒரு ரொம்ப நல்ல நண்பன் இருந்தான். அவன் ஒரு சின்ன மஞ்சள் குஞ்சு. அதோட பேரு சிட்டு. சிட்டு எப்பவும் சிப் சிப்னு பேசிக்கிட்டே இருக்கும். பிட்டு சிட்டு ரெண்டு பேரும் பிரியாத நண்பர்கள். ஒரு நாள் காலை சூரியன் மெல்ல மெல்ல எழுந்துச்சு. பறவைகள் எல்லாம் கீச் கீச்னு பாட ஆரம்பிச்சாங்க. பிட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. அப்போ சிட்டு ஓடி வந்து, பிட்டு பிட்டு எழுந்துரு, காலை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னுச்சு. பிட்டு கண்ணை தேய்ச்சிக்கிட்டு குட் மார்னிங் சிட்டுன்னு சிரிச்சுது. சிட்டு சொன்னது, இன்னைக்கு எங்க விளையாடலாம்? பிட்டு யோசிச்சு பார்த்து, நம்ம நிலத்தோட்டத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டுச்சு. ரெண்டு பேரும் சந்தோஷமா குதிச்சுக்கிட்டே நிலத்தோட்டத்துக்கு போனாங்க. ஆனா அங்க போனதும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஷாக். அழகா இருந்த நிறத்தோட்டம் இப்போ அழகா இல்லை. பூக்கள் எல்லாம் வாடி போய் கிடந்துச்சு. புல் எல்லாம் உலர்ந்து போயிருந்துச்சு. பட்டாம்பூச்சி ஒண்ணுமே இல்லை. சிட்டு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. பிட்டு தோட்டம் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டுச்சு. பிட்டு கவலையோட, எனக்கும் தெரியல சிட்டு, ரொம்ப சோகமா இருக்குன்னு சொன்னது. அப்போ மெதுவா மெதுவா நடந்து வந்துச்சு ஒரு ஆமை. அது திம்மி தாத்தா. திம்மி தாத்தா ரொம்ப நல்லவர். எப்பவும் குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் சொல்லுவார். பிட்டு கேட்டுச்சு, தாத்தா, இந்த தோட்டம் ஏன் இப்படி ஆயிடுச்சு? திம்மி தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், குழந்தைகளே, இந்த தோட்டத்துக்கு தண்ணி மட்டும் இல்லை, இதுக்கு அன்பு, உதவி, ஒன்றாக வேலை செய்வது, இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னார். சிட்டு கேட்டது, அப்போ நாம என்ன செய்யணும் தாத்தா? எல்லாரையும் கூப்பிட்டு சேர்ந்து உதவணும்னு தாத்தா சொன்னார். பிட்டு உடனே சந்தோஷமா நம்ம எல்லா நண்பர்களையும் கூப்பிடலாம்னு சொன்னுச்சு. பிட்டு ஓடி போய் யானை எள்ளுவை கூப்பிட்டுச்சு. எள்ளு தன்னோட தும்பிக்கையால தண்ணி கொண்டு வந்துச்சு. அப்புறம் நாய்க்குட்டி பிகு வந்தது. அது மண்ணை கொத்தி கொத்தி சரி பண்ணுச்சு. பூனை மியா வந்துச்சு. அது களையெல்லாம் எடுத்து போட்டுச்சு. குரங்கு மின்னி மரம் மேல ஏறி உலர்ந்த இலைகளை எல்லாம் கீழே தள்ளிச்சு. எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. யாரும் சண்டை போடல, யாரும் சோம்பேறித்தனம் பண்ணல. பிட்டு சொன்னுச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்குல்ல? சிட்டு சிரிச்சுக்கிட்டே, ஆமா பிட்டு, ரொம்ப ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொன்னுச்சு. அப்போ மேல வானத்துல ஒரு சின்ன மேகம் வந்துச்சு. அது கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தனியா மழை பொழிய பயமா இருக்குன்னு மேகம் சொன்னுச்சு. சிட்டு உடனே, பயப்படாத மேகமே, நாங்க எல்லோரும் கூட இருக்கோம்னு சொன்னுச்சு. மேகம் மெதுவா டிப் ட்ராப்னு மழை பொழிய ஆரம்பிச்சுது. மண்ணு நனைஞ்சது, செடிகள் சிரிச்சுது, இலைகள் பச்சை நிறமா மாறிச்சு. அப்புறம் ஒரு அதிசயம் நடந்துச்சு குட்டீஸ்.
ஒரு சிவப்பு பூ மலர்ந்தது, அப்புறம் மஞ்சள் பூ, அப்புறம் நீலப்பூ. எல்லா நிற பூக்களும் ஒண்ணு ஒண்ணா மலர ஆரம்பிச்சுது. பட்டாம்பூச்சிகள் பறந்தாங்க, தேனீக்கள் பஸ் பஸ்ன்னு சுத்துனாங்க. நிறத்தோட்டம் மீண்டும் அழகா மாறுச்சு. பிட்டு சிட்டு 2 பேரும் குதிச்சாங்க. நம்மளால தான் இது நடந்துச்சுன்னு சந்தோஷமா சொன்னாங்க. திம்மி தாத்தா சிரிச்சுக்கிட்டே, குழந்தைகளே, நம்ம பகிர்ந்து கொண்டு ஒருத்தருக்கொருத்தர் உதவி பண்ணுனா உலகமே அழகா மாறும்னு சொன்னார். அன்று மாலை எல்லோரும் சேர்ந்து நடனம் ஆடினாங்க. சந்தோஷம் கிராமம் முழுக்க சிரிப்போ சிரிப்பு. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? பகிர்ந்து கொள்ளணும், நண்பர்களுக்கு உதவணும், ஒன்றாக வேலை செய்யணும். அப்போ நம்ம வாழ்க்கையும் நம்ம உலகமும் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா ஆகும். இன்னொரு அழகான கதையோட மீண்டும் சந்திப்போம் குட்டி. டாடா, பை பை.